பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரேங்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். நம்ம தலைவர் மாஸ்டர் அடிக்க போகிறாரு. நம்ம எலைட் மாஸ்டர் அடிக்க போகிறோம். அது 47 ஸ்டார் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் டைம் மாஸ்டர் அவர் அடிக்கிறாரு கைஸ். ஸ்கூல் டேஸ் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. எனக்கு வெறியாக வருது கைஸ். எவனுமே பேக்கப் பண்ணுறல. நமக்கு பேக்கப் வச்சுக்கணும். என்னதான் இப்படி இப்போ பாருங்கள், இந்த மேட்ச்சில் ஒருத்தவனை நமக்கு பேக்கப் பண்ண முடியல. இன்றைக்கி இந்த 2 வீடியோ மேட்ச்சு ஓகேவா கைஸ்? 2 கேம் பிளே வீடியோ. இந்த வீடியோ அங்கே ஒரு மேட்ச் போயிருந்தேன். 3 பேரும் ரீஜன் தான் விளாடுறதும் சுத்தம் வேறு லெவலில் ஆடுறேன். ஒருத்தன் கோபுரா மேக்ஸ் வச்சுருக்கான். போய் அடிக்க சொன்னான். அரே பாய் வெயிட் கர பாய் அப்படின்னு. ஏன்னா 3 பேர் கிரானைட் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவன் போய் தான் இது மாதிரியே ஏறுறான். இப்போ புரிஞ்சுதா ஏன் யூஎஸ்பி 2 எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் நல்லா உள்ளே வந்தீங்க. அடி எப்படி இப்படின்னு இப்படி மாதிரி இப்படின்றா இராடி. நான் ஒருத்தந்தான் இருக்கேன். ஏய் கேங்ஸ்டர் 3 இருறா. நான் மட்டும் தான் அடிக்கணும் சொன்னேன்னா. இதே மாதிரி தான் வருவாங்க. நீ டென்ஷன் பண்ணியே உங்கள் அத்தா பையன்லாம் பெற்று போட்டிருப்பாங்க. ப்ரோ வேறு லெவலில் ஆடினீங்க ப்ரோ. இல்லை உங்களே சொல்லக்கூடாது. ஹலோ எங்கப்பா. ஹலோ டைகர். ஓ நீ தானா அது? சரி கேடி. ஜேடி மாரி பேர் வச்சுக்கூடாது. நீ என்ன தெரியுமா செகண்ட் எலிட் மாஸ்க்கெல்லாம் வாங்கினா பத்தாது ப்ரோ. ஸ்கில்லை காட்டு. நீ வச்சுக்கோ. நானும் தான் டாப் அப் பிளேயரு. நீ அந்த போட்ட காஸ்டியூமுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும் விளாடி. அதை விட்டுட்டு இப்படி அவுட் ஆகக்கூடாது. இருங்க நினச்சேன்டா. பேசு நினச்சேன். அதே பேக்கப் வரணுமேன்னு ஒன்றும் வரல. அதே நம்ம டீமாக இருந்தால் இப்படி சாவாங்க. பாருங்க எப்படி சாவறாங்கன்ட்டு. மறுபடியும் 0 டைம் எடுத்துருப்பாரு. நினச்சேன் உனக்கெல்லாம் நான் ரிப்போர்ட் அடிக்கணும்டா. நீ போய் எங்கேயோ போய் சாவிட. போய் கிளாஸ் கார்டு விளாடி கற்றுக்கோப்பா. சாரிப்பா உனக்கு ரிப்போர்ட் அடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஆனால் நீ போய் கற்றுக்கணும்ல. அதனால நான் விளாட்னடா டேய். எனக்கு ரிப்போர்ட் அடிச்சு கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் போயிட்டு லோன் கொஞ்சம் நேரம் ஆடினா முடியும் ப்ரோ. இந்த லால் அமௌண்ட் சீனாக போடக்கூடாது சரியா? நானும் ஒரு வாட்டி வாங்க போடுறேன். என்ன ஓடிட்டு அதே பெருசாக ஆட்டி இப்போ 1v4 ஆட போகிறாரு. நம்ம வாங்க எலிமினேட் சைடில் ஓடும் அப்படின்னு தான் அடிக்க மாட்டேட்டான். இந்த எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ஆர்சிபி இன்ஸ்டாவில் அந்த ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அவர் மட்டும் தான் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அது மாதிரி தான் இருக்குது. பாப்பா டீமன்ஸில் யார் அவன் பக்கத்தில் நினைக்கிறேன். நான் ஓடிட்டேன். இதோ எவனுமே ரீவும் பண்ண மாட்டான். ரீவேயும் பண்ண மாட்டான். கடைசியில் தம்பு அப்படின்னு நம்பர். இந்த மேட்ச் அவுட் ஆன மாதிரி தான் கைஸ். அவுட் ஆகிட்டோம் அவ்வளோதான் சொல்லுவேன். 95 இருந்தோம். நான் 94 போட்டிங்க. நான் அவனை வேணும்னு அடிக்கலைங்க கைஸ். கேடியை உன் அண்ணா எல்லாம் பீஸ் கிளாஸ் கூட கற்றுக்குன்றேன். இப்போ ஏன் ப்ரோ என்னையே கேட்பான் ஒருத்தேன் கமெண்ட் பாக்ஸில். ஏன் ப்ரோ நீ அவர் போயிருவோ? ஏன்னா அங்கே இனிமே இருக்கான். எப்படி போக முடியும்? ரெட் ஷர்ட்டு இப்போ இவன் வந்துடுவான். அப்போ கீழே குதிச்சான்டா. இவனை ஃபஸ்ட்டு அடிக்கணும் கை. ஸ்கில் எடுத்துருங்க நீங்கள். நாக்கு வச்சு அடுத்த செகண்டு இல்லைனா உங்களுக்கு தான் பேக்லேயே டேமேஜ் இருக்குது. பேக் ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு. அவன் போய் ரீவே பண்ணுறான்னா என்ன? இல்லை நான் நம்மன்னு பார்த்து இப்போ குதிக்கணும்ல. குதிச்சிட்டேன். ஆப்பா
என்ன ட்ராகிங் தான். ரைட்டு பார்த்தீங்களா கைஸ், நான் மட்டும் தான் அடிக்கினேன், நீங்கள் ஒன்றும் பண்ணல. அதை எப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் 3 பேர்த்துக்கும் ரிப்போர்ட் அடிக்கீங்களா டே? க்ரோஸை ஈவை வச்சுக்கிட்டு என்னத்த மயிர பண்ணுங்கண்ணே கேட்குறேன். இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு நான் வெளியில் போய்ட்டு பேசிட்டு வந்துடுவேங்க கைஸ். இல்லை இதில் நான் பேச முடியாது, ஏன்னா இதில் நான் மைக் ஆன் பண்ணனா கட் ஆயிரும் என் ஸ்பீக்கரு. இதில் ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குதுல்ல. டபுள் வெக்டரா? டேய் வெறியா வருது ப்ரோ. எப்படி ப்ரோ அவங்க தோக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. வேறு லெவல். ஆனால் இப்போ செத்தாரு. கில் எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் சரி கில்லை விட்றாதீங்க. அவங்க கொஞ்சம் வெளியே ஏறிச்சு போல், பார்த்துட்டாங்க போல் நான் கத்துறது. அவங்களுக்கே இன்னும் ஒரு வெறி வந்திருக்குங்க. அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹலோ டைகருக்கு தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் 666 டேமேஜ் போட்டு. இது மாதிரி அப்போ அடிச்சிருந்தா உங்களை கத்திருக்கே மாட்டேன்டா. என்ன குடுறா எவனா 2 MP5? இதே நீ தான் குடுறாடி. குட்ரா கண்ணை குட்ரா. ஆமாம் போடாடே. அடுத்த ரவுண்ட் M10 எடுக்கிறேன். பாம் வேறு இல்லையா? இங்கே ஸ்குவாட் ஆயிடுவாங்க. ஒருத்த வரோம் வேறு. நான் போய் அடிச்சிருவேன். அங்கே எவனும் போயிட்டான்டா. இருடா இப்போ அடிக்கிறேன்டா. நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் அடிப்பேன். வராங்க பேர். என் ஃப்ரெண்டு மேலேயே கையை வச்சதா வரேன்டா. என்ன அங்கே போயிட்டு வெளி மாரி உக்காந்துக்கிட்டான். பண் பார்த்து தான் அவன் தான் உட்காருவான். ஓசிக்கில் கடைசியில் ஓசிக்கில்லுன்ட்டிங்களா? அதான் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நானே போடு க்ரோஸோ. இப்போ M10 எடு. இந்த இடம் தாங்க பார்த்தா அதையே நான் வருது. 1v4 டெசர்ட்டி 1v4 டெசர்ட்டின்ற மாதிரிங்க. 2 ஹெட்ஷாட்டு அப்புறம் ஒரு ஈவெண்ட்லாம். நான் அதான் 1v4 அதையும் பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். 1v4 ஆடி இருப்பேன் டெசர்ட்டிலும் M10. தயவு செஞ்சு இப்படி நிற்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்படி நில்லுங்க. ஏன் கண்ணப்பா வெளிப்பட்டாடா? என்னடா டபுள் வெக்டர் எடுத்துட்டீங்க? ஐயோ வரானே. ஓ நீ தான் அந்த டபுள் வெக்டரப்பா. ஏய் 50 போச்சுடா. வாங்கடா. டே செம்ம டேமேஜ்ரா. மூச்சு வாங்கி விளாடிருப்பேன் போல. மூச்சு வாங்குச்சு. ஒரு ஓடனை எப்படி எனக்கு மூச்சு வாங்குவோம் அப்படி வாங்கிட்டு இருக்கு கைஸ். இவன் ஒருத்தன் முன்னாடி போய் அடித்து வாங்கிட்டு ட்ரோன் வாங்கிட்டான். அவன்லாம் மெடிக்கேட்டெல்லாம் சுற்றிருப்பான். ஏயா அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அடித்த ஆரம்பிச்சிட்டான். நான் அடித்தா தான் அடிப்பான். இந்த டபுள் வெக்டர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் முடியாது கைஸ்.
ஒன்றும் முடியாது. அழுத்திருங்க, நான் அப்பயே விட்டுட்டேன். போய் கற்றுக்கோப்பாடே, உன்னை ரிப்போர்ட் அடிச்சிருக்கேன். வாங்க, இது கடைசி மேட்ச் போட்டு போகலாம். நமக்கு ஒன்றும் இருக்காது. மறுபடியும் ரீஜியனை பார்த்தாயே கடுப்பாகுது. அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்ச் எப்படி அடி விடணும்னு அவங்களுக்கே தெரியாது கைஸ். இப்போ பாருங்க, அடி இது இங்கே பாருங்க, இந்த கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு இது 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 அப்புறம் இது இது எடுத்து எப்படி அடிக்கணும்ட்டு பாருங்க கைஸ். நிறைய பேருக்கு தெரியாது நான் எவ்வளோ பெரிய MP40 பிளேயர். நான் எடுக்காமல் இருக்காதெல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என் கால் தூசி ஆயிடுவாங்க டீம்மேட்ஸு. MP40 நிறையா வாட்டி 1v4 ஆடிருக்கேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியெல்லாம். ஏன் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே அப்படி தான் ஆடிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் தான் தோணுச்சே ரீஜன் அடிக்கலாம் M10ன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு M10 மறுபடியும் MP40 எடுக்காமல் இருந்தா இவங்க எடுத்து மிதிக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் MP40 தான் எடுத்தாங்க. மேட்ச் MP40 எடுத்து எப்படி அடிக்கணும்னு பாருங்க கைஸ். தல்றா பயந்துகிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஸ்பைடர் வா, ஸ்பைடர் தெரியுந்தா வா. சொன்னா மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருவன்ட்டு. Up made it, a war, up made it. உட்காருடே, பேக்கப் பண்ணா இன்னும் பண்ணாத சரியா, சும்மா பாடி. இந்த மேட்ச் நன்னா போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் அடிக்கிறான் இவன், நம்ம 2 பேர் தான் அடிக்கணும் போல. இந்த 2 பேரும் இவனும் அதே மாதிரி தான் கைஸ், 0 டேமேஜ். வேற லெவலு. அது பக்கத்துலேயும் வேற லெவலு. அவனுக்கு அவன் தான் திட்டணும் அவன் டீமுக்கு. தேங்க்யூப்பா, எவன்ப்பா புல்லட்டு போட்டுவேன். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கேம் பிளேயோட ரொம்ப நாளாகவும் கற்றுக்கிட்டே இருந்தாலும் உடம்பெல்லாம் வலிக்குது. கேமாக விளாடணும் கைஸ், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே போனால் சைக்கோ ஆயிடுவோம் நம்மலாம். நான் தப்பு சொல்ல, கேம் பிளே ஆடுங்க, தப்பு இல்லை. அதே விளாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். விளாடுங்க, தப்புனே சொல்லலை. கொஞ்சம் நேரம் ஆடுங்க. இந்த மாதிரி நான் மார்னிங் 10 மணிக்கு எடுத்தேன், 11 ஆச்சு ஃபோன் வச்சுருவேன். நான் போயிட்டு ப்ளே ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருவேன். நான் அது வீடியோ நான் போடணுன்னு இருக்கேன். 30 சப்ஸ்கிரைபர் அடிக்கவும் இல்லை கைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் அதனால் இப்போ ரீச் பண்ண முடியாது, ஆனால் போக போக ரீச் பண்ணலாம். ஒரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே தான் 1K எல்லாம் அடிக்கவே முடியாது கைஸ், பார்க்கவே முடியாதெல்லாம். அறானி இந்த விண்டோ தான் இப்படி கொடுக்காது ப்ரோ. நினச்சேன்டா வருவான்னு நினச்சி துரத்திக்கிட்டு வேறு வழியில் கைஸ் மறுபடியும் MP40 எடுக்கிறேன். வாழை எடு அப்படின்னு ப்ரோ. ஜோன் ஆகாதீங்க ப்ரோ. யார் சாமி? ஆயிடுச்சு செத்தான். அதான் அவ்வளோதான், 1க்கு 1 வந்துடுச்சு. அவன் டீம்மேட்டு F4 எல்லாம் மேக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாத காசு வருது. காசு இல்லை, வேற வழி இல்லை. காம்ஸுன்னு அழுத்து நான் அழுத்த போகிறேன் இப்போ.
எப்படி அழுத்தணும்னு எனக்கே தெரியாது கைஸ். அப்படி அழுத்த போகிறேன். இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறதில்ல. நானும் பாவமே கொஞ்சம் எனிமிக்கு விட்டு அடிப்போம்னு பார்த்தா என்னையும் அடிக்கல. இதை வரேன். நினச்சண்டா எங்கேருந்து அடிச்ச? இதோ இங்கே இருக்காங்க கைஸ். ஏய் செம்ம டேமேஜ். இங்கே வாங்கடா. அட்ரா செருப்பு தூக்கி அடுறாங்க. அட லூட்டுக்கு போகிறேன். பரவாயில்ல, அது நமக்கு யூஸ் ஆகும். வயசான அழுத்துறா சரி தலைமுறாங்க. இவர் தாங்க ஆடுறாங்க. நானும் இவர் தான் ஆடிட்டுருக்கோம். MP40 எடுக்கிறேன். upmade it. I was upmade it. சரி கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அதே புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் நம்ம சேனல் ஷேரும் பண்ணி விட்ருங்க. நான் சீக்கிரம் 30 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம் இந்த வாரத்துக்குள்ளே. இந்த வாரம்னா நான் அடுத்த மண்டேக்குள்ளே ஏறுறேன்டா. இல்லை நான் அழுத்துக்குடி நீ பார்த்தது இல்லையே, இனிமே பார்ப்ப. என்ன தம்பி அடி போதுமா? நான் தான் சொன்னேன் MP40 அப்பயே எடுத்தாயே பிரச்சனை வரும். 2 பிரச்சனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னொன்று பிரச்சனை அங்கே இருக்குது. ஆனால் அது ஸ்பைடரோடு இருக்குது. நீ போய் அடி வாங்கடா. அப்பயும் ஸ்பைடர் கிடைக்கும். தம்பி என்னாச்சு? நான் போய் கடைசியால் முடிச்சுட்டு ஏஸ் அடிக்கிறேன். நானும் சும்மா இருந்து பார்த்தாச்சு. ஒரு கலையை உண்டாக்குனீங்கன்னா MP40 எடுக்கிறேன். நானும் பாவமேன்னு போனேன். என் ஆயுதத்தை எடுத்து அடிக்க விட்றீங்க பார்த்தீங்களா? ஏன் நாளைக்குள்ளே அடிச்சிருவேன் லைட் மாஸ்டர். என்னப்பா மொத்தம் பாம். அப்புறம்ப்பா எப்படிப்பா இருக்க? ஓ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங். அண்டில் ஒன்ஸ் பை விக்கி சேனல்.